வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ ஃபேமிலி. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனுவல் பிளானரில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஜனவரி மந்த்து நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதன்படியே விட்டுருக்காங்க. எக்ஸாம் டேட்டும் அவங்க ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கிறது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. ஓகேங்களா? படித்து எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டால் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்றத ஒன்று பை ஒன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிப்பு வெளியானது 30/1/2024 இன்றைக்கி. ஓகேங்களா? இதனுடைய விண்ணப்பம் எப்போ முடியுது ஆன்லைனில் அப்படின்னா 28/2/2024 முடியுது. அது வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு முதல் 15 நாளுக்குள்ளே விண்ணப்பிக்கிறது சிறந்ததாக இருக்கும். விண்ணப்பிக்கும் போது எல்லா தகவல்களையும் ஒரு தடவை உறுதிப்படுத்திட்டு சரியான முறையில் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணாலும் சரி, ஓனாக நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்ணில் பார்த்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? விண்ணப்பத்தை ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ண விடாதீங்க. நீங்களும் கூட இருந்தே பாருங்கள் என்னென்ன தகவல் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விண்ணப்பம் திருத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலம் தராங்க. எப்போனா 4/3/2024 6/3/2024 வரைக்கும் ஒரு 2 நாள் தராங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு. சரி, ஓகே. தேர்வு என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9/6/2024 ஜூன் 9. ஓகேங்களா? எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். ஸோ 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அப்புறம் சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கிய தேதிகள். இதை ஞாபகம் வச்சுட்டு முதல்ல அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரியான முறையில். ஓகேங்களா? ஒரு 2 நாள் பாருங்கள், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். என்ன நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளும் அப்லோட் பண்ணுறோம், இல்லை மற்ற சேனல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அதை பார்த்துக்குங்க. கிளியராக பார்த்துட்டு அந்த எல்லா டீட்டெயிலும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கிய மாற்றங்கள் குரூப் 4ல் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக நான் சொல்லலான்னு இருந்தேன். என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஏற்கனவே குரூப் 4 வந்து ஃபஸ்ட்டு விஏஓ தனியாக நடந்துகிட்டு இருந்தது, குரூப் 4 தனியாக நடந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஜேஏ தனியாக, விஏஓ தனியாக நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2018 வாக்கில் அதை சேர்த்துட்டாங்க, விஏஓ ப்ளஸ்ஸு ஜேஏ டைப்பிஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வனக்காப்பாளர், அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கூட்டுறவு, இந்த முக்கியமான 3 பதவிகளையும் குரூப் 4லேயே சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் 12th குவாலிஃபிகேஷனு இருந்தாலே அதை குரூப் 4லேயே சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4ல் சேர்த்ததுனால அதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் ஆகிடாது. அதுக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்கான 12th குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதில் அந்த வேக்கன்சி எடுக்க முடியும். எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? 10th படித்தவங்களும் எழுதலாம், 12th படித்தவங்களும் எழுதலாம். அந்த பர்டிகுலர் அந்த 3 வேக்கன்சியை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா 12th படிச்சிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பதவிகள் சேர்த்துருக்காங்க, ஃபாரஸ்டரு, லேப் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா கூட்டுறவு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது வேக்கன்சியோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை பார்த்துக்குங்க. படிக்கிறவங்க விஏஓ எய்ம் பண்ணி படிங்க. ஓகேங்களா? விஏஓ போயிடணும்னு எய்ம் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரிப்பரேஷனை தர முடியும். 108 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி படிங்க. நம்ம எப்படி சிவில் சர்வீஸ்க்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு 1000 வேக்கன்சி தான் வரும். ஒரு ஸ்டேட்டுக்குன்னு எடுத்தால் ஒரு 100 கூட வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற வேக்கன்சி லிஸ்ட்லாம் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் இளநிலை உதவியாளர், வனக்காவலர். ஓகேங்களா? இதை பாருங்கள், வனக்காவலர், வனக்காப்பாளர், தொழிற்சாலை உதவியாளர். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே இதில் சேர்த்துருக்காங்க. நிறைய பணியிடங்கள் இதில் புதுசாக சேர்த்துருக்காங்க. பால் அளவையாளர். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக பின்னாடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ தேர்வு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். 100 தமிழ் கேள்விகள், அதில் 100 வந்து ஜிகே ப்ளஸ் மேக்ஸ், 75 ஜிகே, 25 மேக்ஸ், அதே தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 100ல் வந்து இந்த மார்க்கு கூட்டுவாங்க. மார்க் கூட இது தகுதித்தாளாகவும் இருக்கும். ஓகேங்களா? போன குரூப் 4 பேட்டர்னே தான். ஸோ தமிழில் எப்போவுமே ஒரு 95+ எடுக்க பாருங்கள். மேக்ஸு ஒரு 20 to 23 எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிகே வந்து 65+ எடுக்க பாருங்கள்.
ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து 171 கொஷின் ட்ராக் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ நான் எல்லா குரூப் 4 பார்த்ததில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 170 கேள்வி ப்ளஸ் போட்டிங்கன்னா வேலை கன்ஃபார்ம். நீங்கள் எந்த கம்யூனிட்டி என்ன ரிசர்வேஷன் வச்சுருந்தாலும் 170 ப்ளஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அன்றைக்கி ஜூன் 9ஆம் தேதி 12:30 மணிக்கு வெளியே வந்துட்டு 1 ஹவரில் கீ செக் பண்ணும்போது உங்களுக்கு 170 ப்ளஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு அரசு வேலை உறுதி. எந்த கம்யூனிட்டினா இருங்க, என்ன ரிசர்வேஷன் வேணால் வச்சுட்டு இருங்க, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நீங்கள் ஒரு 175க்கு எய்ம் பண்ணுங்கள். 95 ப்ளஸ் தமிழ், 65 ப்ளஸ் ஜிகே, 23 மேக்ஸ். ஓகேங்களா. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. சரி, ஓகே. மற்ற இதுவெல்லாம் பார்க்கலாம். வயது வரம்பு வந்து பார்த்துங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வயது வரம்பு பெருசாக ரோல் ப்ளே பண்ணாது குரூப் 4ல், அதனால் அதை ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. யாருக்கும் வயதெல்லாம் முடிஞ்சிருக்காது படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு. மற்ற விஷயம் என்ன முக்கியமாக நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் இருந்தோம். இதோ இருக்குது பாருங்கள். விஏஓ 10th தான், ஜேஏ 10th. ஓகேங்களா. இப்படி கொடுத்தனே வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து ஒரு பட்டம் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கும் டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். 10th இருந்தாலே குரூப் 4க்கு அப்ளை பண்ணிடலாம். இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்கெல்லாம் உங்களுக்கு அதிலே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா தான் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் தேவைப்படும். ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த குவாலிஃபிகேஷனை ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. டைப்பிங்க்கு எப்போவுமே தெரியும், நம்ம போத் ஐயர் பண்ணியிருக்கணும். தமிழ் மற்றும் இங்கிலீஷில் போத் ஐயர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 10th பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு. அடுத்து வணக்காப்பாளர் இதில் இருக்கும் பாருங்கள். வணக்காப்பாளரில் ஓட்டுநருக்கு வந்து லைசன்ஸும் கேட்பாங்க. இருக்கு பாருங்கள். ஆய்வக உதவியாளர், ஹையர் செகண்டரி கோர்ஸு, இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஓகேங்களா. இது தனியாக நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு காலத்தில். ஓகேங்களா. இப்போ எடுத்து வந்து சேர்த்து விட்டாங்க இதில். அதுக்கப்புறம் பாருங்கள், முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர். இதுக்கு வந்து மேல்நிலை கல்வியல் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புடன் ஐடிஐ ஏதேனும் ஒரு பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 12th ஆர் ஈக்குவலண்ட், அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. அதே வணக்காப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 12th தான் படிச்சிருக்கணும், ஐடிஐலாம் கிடையாது. ஏன்னா இந்த குரூப்பு கேட்குறாங்க அவங்க. ஓகேங்களா. இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வணக்காப்பாளருக்கு வந்து அதே மாதிரி 12th ப்ளஸ் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அதை சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே இதாக சேர்ந்துருச்சு. நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக படிக்கிறேன், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக படிக்கிறேன்லாம் கிடையாது. இப்போ குரூப் 4க்கு எல்லாம் ஒழுங்காக படித்தாலே ஏதோ ஒரு போஸ்டிங் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ என்னுடைய அசம்ஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னமும் இதோட வேக்கன்சி கூடும். ஓகேங்களா. இது ஏன் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே இது குரூப் 4ல் நடக்கிற ஒரு உலக வழக்கம் தான் இது. எப்போவுமே வந்து 6000 வேக்கன்சிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக அதை கவுன்சிலிங் கொண்டு போகும்போது 10,000 தான் கொண்டு போவாங்க எப்போவுமே அது. ஸோ இது வந்து அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் குறைந்தபட்ச கல்வி தகுதி எல்லாம் பார்த்தாச்சு. முக்கியமான தேதி பார்த்தாச்சு. மீதி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டவுட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறத நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை படித்து பார்த்துங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஓகேங்களா. நம்ம டாப்பர்ஸ் டிவி சேனல் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் நோட்டிஃபிகேஷன் போட்டிருங்க. ஒரு முறை எல்லாமே படித்து பாருங்கள். நம்ம வெறுமனே போய் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது எல்லாம் படித்து பார்த்து ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது குரூப் 4 கிளியர் பண்ணுறதை பற்றி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணுறேன். எதை வச்சு அப்படின்னா, நானுமே வந்து ஒரு குரூப் 4 குரூப் 2லாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன். அந்த நாளையை வச்சு உங்களுக்கு உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டடி வீடியோஸ் வேணும், இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸே வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா அப்டேட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.